இங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அது பிறக்கும் போதே அதுக்கு 16 வயசா இருக்கு. இப்பதான் பிறந்ததுங்கிறதுனால அவன் உடம்பு ஃபுல்லா ஒரே பிசு பிசுன்னு தனியா இருக்கு. அப்ப பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு பாம்பு சடனா அவனுக்கு கடிக்க வருது. அடுத்த செகண்ட் அந்த பாம்பை பிடிச்சு அவனே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். என்னதான் இப்பதான் பிறந்திருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்ததோ அவன் அறியாமலே அவனை பாதுகாத்துக்க முடியுது. அங்க இருந்து எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே சிட்டிக்குள்ள வந்துடுறான். ஆனா அவன் உடம்புல துணி இல்லாம இப்படி நடுரோட்ல வரத பார்த்து எல்லாருமே அருவருப்பா பாக்குறாங்க. இவன் முத மனுஷங்களே அப்பதான் பாக்குறான். அதனால அவனுக்கு அவங்க ரியாக்ஷன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனால அந்த ஏரியாவே ஒரே சலசலப்பா இருக்கு. சோ பப்ளிக்ல இப்படி வேணும்னே துணி இல்லாம நடக்கறான்னு நினைச்சு போலீஸ் அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க ஜெயில இவன் யாரு என்னன்னு எந்த கேள்வி கேட்டாலும் இவனுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒருவேளை ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பானு நினைச்சு டாக்டரை வச்சு செக் பண்றாங்க. அவனை செக் பண்ற டாக்டருக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவனோட வயித்துல தொப்புளே இல்லாம பிறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாம அடுத்தவங்க சாப்பிடறத பார்த்து தான் சாப்பிடவே கத்துக்கிறான். இப்ப இவனோட கேஸ் ரொம்ப வினோதமா இருக்கிறதுனால இதுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிற ஒரு லேடி வர வச்சு இவனோட கேஸ் அவங்க கிட்ட ஒப்படைச்சறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்க வரும்போதே இருக்கிற கிரேயன்ஸ் எல்லாம் வச்சு பிரிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்து அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ இவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் அவங்க கூட தங்க வச்சு அவனை ஸ்டடி பண்ணலாம் முடிவெடுக்கிறாங்க. அங்க போனதுல இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொன்னா கத்துக்கிறான். பார்த்தா அடுத்த ஒரே மாசத்துல பேசுறதுல இருந்து அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கிறான். ஒவ்வொரு நாளும் இவனோட கத்துக்கிற ஸ்பீட் அதிகமாயிட்டே போகுது. அப்படி இருக்க ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுது. பார்த்தா இவன் அதை ஒரே செகண்ட்ல ரெடி பண்ணிடுறான். கடைசில தான் தெரியுது இவன் ஆர்டிபிஷியலா ஒரு மிலிட்டரி ப்ராஜெக்ட்டுக்காக உருவாக்கி இருக்காங்க. உருவாக்கும் போது இவன் ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி எல்லா திறமையும் இருக்கிறவன் மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. அதனால ஒரு ரோபோ விட வேகமா இவனால எதையும் கத்துக்க முடியும். அது மாதிரி இவனுக்கு ஏதாவது அடிபட்டா கூட அதுவாவே சரியாகிற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. சோ இவனுக்கு வாழ்க்கையில எப்பயுமே மரணமே கிடையாது.